ஒரு ஒரு ஆக்டரா இப்ப நீங்க உருவெடுத்து வரீங்க. ஒரு பைக் எப்படி பாக்குறீங்க ஜெயகாந்த்? உண்மையாவே ஒரு மாபெரும் மனிதர் தான். சீரியஸா நான் முன்னாடியே ஒரு 3-4 வருஷமாவே அந்த சின்ன சின்ன வீடியோஸ் யாராவது போட்டுட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி கேப்டன் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நல்ல நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கும் ப்ரொடக்ஷன் சைட்ல. சோ சின்ன சின்ன ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் நல்ல நல்ல ஃபுட்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சோ வந்து கேப்டன் ஐயா வந்து இருந்தா நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை நான் தானே. அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம். சோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது பசிச்சுக்கிட்டே இருக்குமா. நாரதர் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆள்கட்டி வரல வாயில வச்சுக்க சொல்லுவாங்க. எதனாலன்னு சொல்லி கேட்கும் போது அன்னதான கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம். சோ அந்த விரலுக்கே அவ்வளவு பவர் அதிகமா. சோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் தான் அது ஒரு துணிவு, நல்ல ஒரு துணிவு. சீரியஸா அதுவும் அது உங்ககிட்டயே சொல்றேன் பாத்தீங்க. ஐயோ